ஆலு ரசீலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சா இருக்கும். இதுக்கு வெங்காயத்துக்கு வேலையே கிடையாது. குழந்தைங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், சீரகம், சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், கொஞ்சம் சப்ஜி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோ சப்ஜி மசாலா இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள், அதுக்கு அடுத்தது தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு இது கூட மசிச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதி வந்தால் போதும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை, அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் சப்பாத்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.